வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் தேநீர் என்று சொல்லக்கூடிய டீ நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த டீயினுடைய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேநீர் உடலுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்களை வழங்குறதால ஒரு நாளைக்கு 3 முதல் 4 கப் வரைக்கும் தேநீர் குடிக்கிறது சிறந்த நன்மைகளை வழங்கும் அப்படின்றத சில ஆய்வுகளில் வெளிப்படுத்துகிறாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல் உயிரணுக்களிலிருந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை அகற்றி ஆக்சிஜனேற்றத்தால் ஏற்படக்கூடிய சேதத்தை தடுக்குது அல்லது அதை குறைக்குது அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிட்றாங்க. உலகில் பல வகையான தேநீர் இருக்கு. ஒவ்வொன்றுக்குமே அதனுடைய சுவை, நிறம், மனம், தோற்றத்தில் தனித்துவமான தன்மைகள் இருக்கு. அதே சமயம் தனித்துவமான ஆரோக்கிய நன்மைகளும் இருக்கு. ஸோ அப்படி ஒவ்வொரு தேநீரினுடைய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த வகையில் இஞ்சி டீ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இஞ்சி டீ இது இந்திய வீடுகளில் காணப்படக்கூடிய தேயிலையின் மிகவும் பொதுவான வகைகளில் ஒன்று. ஸோ தேநீரில் மிகவும் பொதுவான ஒரு வகை. இந்த தேநீர் உட்கொள்வதற்கு சிறந்த நேரம் காலை நேரம். ஸோ இந்த காலை நேரத்தில் இந்த இஞ்சி டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கும், நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை கொடுக்கும், இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். தேநீர் இயற்கையாகவே எந்த வலியையும் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும், குமட்டலை குணப்படுத்தும் மற்றும் மலச்சிக்கலை நீக்கும். ஸோ அந்த தன்மைக்கு இஞ்சி டீக்கு அந்த தன்மை இருக்குது. அப்போ குமட்டல் உங்களுக்கு கியூர் ஆகிடும், உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய வலிகள்லாம் இயற்கையாகவே குறைக்கப்படும், மலச்சிக்கல்லாம் எளிமையாக நீங்கி போவதற்கு இஞ்சி டீயை எடுத்துக்கொள்ளலாம். லெமன் டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வகையில் அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். லெமன் டீ இயற்கையாகவே ஊட்டச்சத்தினுடைய ஒரு புதையலாக இருக்குது மற்றும் வயிறு, கல்லீரல், இதயம், தோல் இதனுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இப்போ லெமன் டீ கூடுதல் சுவை மற்றும் நறுமணத்திற்காக புதினா எசன்ஸ் அல்லது ஒரு சிட்டிகை லவங்கப்பட்டை பொடியை கூட நீங்கள் சேர்த்து அற்புதமான ஆரோக்கிய நன்மைகளையும் பெறலாம். எண்ணற்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் எலுமிச்சை ஜூஸ் பார்த்தோம் அப்படின்னா உற்சாகம் ஊட்டக்கூடிய நறுமணம், அது குடிக்கிறவங்களுக்கு ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளையுமே கொடுக்கும். அப்படின்றதால லெமன் டீ நீங்கள் எடுத்துக்கொள்ள பழக்கும்போது மனச்சோர்வு மற்றும் கவலை எல்லாம் உங்களுக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அந்த படபடக்கக்கூடிய தன்மை அது எல்லாமே உங்களுக்கு கியூர் ஆகிடும். ஸோ அதுக்கு நீங்கள் புதினாவோட கலந்த லெமன் ஜூஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கூட லவங்கப்பட்டியெல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். மசாலா டீ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மசாலா டீயினுடைய மருத்துவமைகளை பார்ப்போம். இந்தியாவில் மிகவும் பிரபலமாக ரொம்ப பாப்புலாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு டீ வகை அப்படின்னா அது மசாலா டீ. இதனுடைய அருமையான நறுமணம் மற்றும் சுவை காரணமாக மசாலா தேநீரை தொடர்ந்து உட்கொள்வது உங்களை பல நோய்களிலிருந்து தடுத்து உங்களை ஆரோக்கியமாகும். பெயரில் குறிப்பிட்டது போலவே இதில் நிறைய பார்த்தோம்னா மசாலா சேர்த்துருக்காங்க, அதாவது ஆரோக்கியமான மூலிகைகளை சேர்த்துருக்காங்க. ஏலக்காய், இஞ்சி, லவங்கப்பட்டை மற்றும் கருப்பு மிளகு உள்ளிட்ட பல்வேறு இந்திய மசாலா மற்றும் மூலிகைகளினுடைய கலவை தான் இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மசாலா டீ. ஸோ இப்படி இருக்கும் போது இது பலவிதமான நோய்களை நமக்கு கியூர் பண்ணிவிடும். ஏன்னா இது பலவிதமான கலவைகளை கொண்டு இருக்கு. வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பலவிதமான நோய்களை நமக்கு வராமல் தடுக்கும், செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் பிளேக் உருவாக தடுக்கும், இதய அடைப்புகளுக்கு நமக்கு கியூர் பண்ணிடும். சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எந்த பக்க விளைவுகளையும் எந்த சைடு எஃபெக்ட்டுமே இது நமக்கு ஏற்படுத்தாது. ஆனால் சூடான மற்றும் ஈரப்பதமான வானிலையில் மசாலா தேநீர் அடிக்கடி கட்டுப்படுத்த வேண்டும். 2 கப் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி சூடான நேரத்தில் ஒரு சூடான மற்றும் ஈரப்பதமான வானிலை உங்களுக்கு நிலவும் போது மசாலா தேநீர் அடிக்கடி குடிக்கூடாது, அதனால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஏற்படலாம். ஸோ அதனால் நீங்கள் அப்போ 2 கப் மட்டும் எடுத்துக்கிறது நல்லது. ஏலக்காய் டீ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஏலக்காய் டீ இந்திய வீடுகளினுடைய தேயிலை வகைகளில் ஒன்று. ஸோ அதாவது டீ வகைகளில் ஒன்று. இது செரிமான கோளாறுகளுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஏலக்காய் டீ இதில் இருக்கக்கூடிய அந்த மசாலா பொருள் வயிற்றை மென்மையாக்கும், அதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏலக்காயில் இருக்கக்கூடிய வால்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு நறுமணத்தை கொடுக்குது. அப்போ இந்த டீயை நீங்கள் குடிக்கும்போது அந்த நறுமணத்தை நுகர்ந்தீங்க அப்படின்னா படபடக்கக்கூடிய தன்மை, மன அழுத்தமெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏலக்காய் அப்படின்றது ஆன்டி ஆக்சிடென்ட்களுடைய முழு தொகுப்பாக இருக்குது. இந்த தேநீர் இருமல் மற்றும் சளி போன்ற பல ஆரோக்கிய நன்மைகளை உங்களுக்கு உறுதி செய்யும். அதாவது அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே கியூர் பண்ணிட்டு ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய ரத்த சர்க்கரையினுடைய அளவையும் ஒழுங்குபடுத்தும்.
பிபி சுகர் ரெண்டுத்தையுமே உங்களுக்கு கண்ட்ரோலாக வைக்கும். முக்கியமாக இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஏலக்காய் டீ வந்து உடலினுடைய மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுவதால் ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம். இன்சுலினுடைய உணர்திறனை மேம்படுத்துகிறது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொதுவான டீக்கள். இப்போது சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்ற எபிகல்லோடாக்சின் கேரட் கொண்ட பச்சை தேயிலை உட்கொள்வது கிரீன் டீ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்சுலினுடைய உணர்திறனை அதை மேம்படுத்தும். ரத்த சர்க்கரையை குறைக்கக்கூடிய மற்றும் இன்சுலினுடைய உணர்திறனை அதிகரிக்கக்கூடிய பல்வேறு ஆய்வுகள் வந்து செஞ்சுருக்காங்க. அதில் இந்த பச்சை தேயிலை அது உதவிகரமாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. தேநீர் கணைய செல்களை மேலும் சேதத்திலிருந்து பாதுகாக்கும் மற்றும் வீக்கத்தை குறைக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த கிரீன் டீ எடுத்துக்கலாம். மற்றும் இது என்ன பண்ண முடியும்னா நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது ஏற்கனவே நீரிழிவு நோய் கண்டறியப்பட்டவர்களுக்கெல்லாம் பயனளிக்கும். இந்த கிரீன் டீ வந்து அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு இது அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நரம்பியல் கடத்தி நோய்களுக்கு நம்ம டீ எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வழக்கமாக தேநீர் நுகர்வு பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய், அந்த பிற நரம்பியல் கடத்திகள் போன்ற நோய்கள் பெறுவதற்கான ஆபத்தை வந்து குறைக்கும். அல்சைமர் ஏற்படுவதற்கான சரியான காரணங்களை அறிய ஆராய்ச்சி நடந்து கொண்டுட்டு இருக்கு. அப்படின்னாலும் டிமென்ஷியா மற்றும் அல்சைமர் நோய் இருக்கிறவங்க பச்சை மற்றும் கருப்பு தேநீர், அதாவது பிளாக் டீயும் கிரீன் டீயும் எடுத்துக்கொள்ளும் போது அப்பப்போ அவங்களுக்கு அது வந்து நல்லது. ஸோ அது அவங்களுடைய நினைவாற்றல் திறனை அதிகரிக்கிறதுக்கும் கவனத்தை அதிகரிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ உலகமெங்கிலும் தேநீர் வந்து மக்களிடையே விரும்பப்பட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் நீங்கள் அனைத்து வகை தேநீரையும் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு தேநீர் அப்படின்ற அளவுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வெரைட்டியாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு டீ மட்டுமே எடுத்துட்டீங்கன்னா தினமும் அதை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை பெற்று அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.